ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவ் டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 40 சைஸ் வருது. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்து வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸே அளவு ப்ளவுஸே எடுத்துக்கோங்க. சாதா ப்ளவுஸுக்கு சாதா ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு பர்ஃபெக்டாக வரும். இப்போ 2 சைடு ப்ளவுஸை நேராக வச்சுட்டு இந்த கைப்பகுதியிலேருந்து இந்த கைப்பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப இழுக்க வேண்டாம், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். 21 இன்ச்சு வருது பேக் சைடு. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டையும் அளவு எடுத்துக்கலாம். கொக்கி சைடு தான் அளவு எடுக்கணும். 9 இன்ச் வருது. 21 ப்ளஸ் வந்து பேக் ஃப்ரண்ட்டு 9 ப்ளஸ் 9 18 39 வருது. நான் 1 இன்ச்சு வந்து பாடி லூஸ்க்காக சேர்த்திக்கிறேன். 40 இன்ச்சு. இப்போ பேக் சைடு நெக்குக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 6 இன்ச்சு. ஆம்கோல் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 5.5 இன்ச்சு வருது. அடுத்து வந்து கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2 மடிச்சுட்டு கழுத்து அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான் வருது. ரெண்டு இன்ச்சு வருது கழுத்து அகலம். 2 இன்ச்சுன்னா நம்ம 2.5 இன்ச்சு அகலம் வச்சோம்னா 1/2 இன்ச்சு பிடிச்சது போக 2.5 இன்ச்சு வருது. நான் 2 இன்ச்சு வச்சாதான் 2.5 இன்ச்சு வரும் அகலம். ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 3.25 இருக்குது. இதில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ப்ளஸ் 3 3.25 மொத்தம் 5.25 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸில் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு நெக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 6 இன்ச்சு 6 இன்ச் வருது. இப்போ வாங்க லைனிங்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரைப்பகுதி ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு கீழே அன்ஈவனாக இருக்கும் பீஸு கட் பண்ணி கொடுக்குறப்ப கிராஸ் வரும். அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 1/2 இன்ச்சு மட்டும் நான் விட்டுக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 13 இன்ச் வருது. இப்போ நம்ம 13 இன்ச்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் எவ்வளோ மேலே வந்து ஷோல்டர் எவ்வளோ அளவெடுத்தோம்னா ஒரு 5.25 இன்ச்சு. கழுத்து வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். கீழே நீளம் வந்து கழுத்தோட நீளம் வந்து 6 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாடி அளவு வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து 40 இன்ச் வந்துச்சு இல்லையா, அதை 4 பிரித்தா 10. நான் கழுத்து ரொம்ப குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே 10 இன்ச்சு மார்க் பண்ணேன்னா கீழே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 9 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே கைப்பகுதியிலேருந்து கீழே வர இடுப்பு பகுதி சின்னதாக தான் இருக்கும். நான் 1 இன்ச் மைனஸ் பண்ணி 9 இன்ச் வச்சுக்கிறேன். அது கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் கர்வ் வச்சு கையும் ஆம்கோலும் கழுத்தும் ஆம்கோலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதை அப்படியே வளைவாக வச்சு ஒரு கர்வ் மட்டும் போட்டால் போதும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு முடிஞ்சு இப்போ இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அங்கெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம சிசர் கட் பண்ணுறது முக்கியம். கழுத்து கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி இருக்குது, குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். அடுத்து வந்து பேக் சைட் கட் பண்ண பிறகு நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட லென்த்து வந்து 7.5 இன்ச் வருது எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கிறேன். லைனிங் ப்ளவுஸ்னால நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இது சாதா மெட்டீரியல்னால் நம்ம ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கையோட லென்த்து வந்து 7.5 இன்ச் வருது. அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக வருது, அதனால் உள்ளதள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து 7.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச் தையலுக்கு. ரெண்டுக்கும் லைன் போட்டுக்கிறேன். ஆப்போசிட்டில் 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். இது ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் எப்படி இதுக்கப்புறம் எப்படி மார்க் பண்ணோம்னா, உங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க, அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த சாப்பீஸ் மட்டும் எங்கே வைப்போம்னே தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மேல் கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கேருந்து இந்த தையல் முடிகிற பக்கம் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச் வருது, மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டு லைன் போட்டுக்க, அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக் சைடு கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 8.5 இன்ச் வருது. இதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இதில் 8.5 தான் வருது. இப்போ நம்மளுக்கு 2 சரியாக இருக்குது, அதனால் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே கையோட அகலம் டிப் லூஸு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதை அப்படியே மார்க் பண்ணியாச்சு. நம்ம அதில் எவ்வளோ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோமா தையலுக்கு, எக்ஸ்ட்ரா தையலுக்கு, அதே மாதிரி இதுலேயும் 1.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். அதில் 2 இன்ச்சு மார்க் பண்ணால் இதுலேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அந்த மாதிரி நான் ஸ்லீவ் வந்து குடஞ்சி வெட்டல, ஏன்னா நம்ம ஜாயின் கொடுக்கணும். அது இல்லாமல் நான் எப்போயுமே ஸ்லீவ் வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணையில் தான் நான் கை குடஞ்சி வெட்டுவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து மாறாது. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது மேலேயே ஒரு டாட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். சேம் அதே டிட்டோ கீழே வந்து கீழே இறக்கமும் ஆம்கோல் கிட்டே மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்கிறதுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் சைடில். இந்த சைடு வந்து நான் ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் கட்ட மைனஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் மைனஸ் பண்ணலாம், வேணாட்டி நீங்கள் அப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். லைட்டாக கர்வ் போட்டால் போதும் குடஞ்சி வெட்டுறதுக்கு. ஏன்னா அங்கே லூஸ் கொடுக்கும் இல்லையா, அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்கும் அது குடஞ்சி வெட்டலைன்னா. இப்போ அளவு ப்ளவுஸை பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் பார்த்தா நேர் கட்டிங் இருக்குது. அவங்க எதுவுமே சொல்லலை கஸ்டமர். சரி, நாமளும் நேர் கட்டிங்கே கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணாதனால நேர் கட்டிங்கே மாற்றி கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே திருப்பிக்கிறேன். திருப்பி ஆப்போசிட் சைடில் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதனால் நான் அந்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். சேம் டிட்டோ அதே மாதிரியே வரைஞ்சிக்கிறேன். கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் சின்ன வித்தியாசம். இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வச்சு கட் பண்ணுவோம். அது வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணுவோம், கிராஸாக வச்சு கட் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. கட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன்.
போட்டோம்னா வந்து நேர் கட்டிங் வந்து ஃபிட்டாக இருக்கும். கிராஸ் கட்டிங் வந்து கொஞ்சம் வளைவு கொடுக்கும். கப் டாட்டில் நல்லா எடுத்து கொடுத்து நீட்டாக இருக்கும். இது வந்து பெரியவங்களும் இந்த ப்ளவுஸ் போடுவாங்க. அப்புறம் ரொம்ப சின்ன பொண்ணுங்களும் இந்த மாதிரி போடுவாங்க. இப்போ வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னா 12 இன்ச் இருக்குது. 12 இன்ச்சு ஃப்ரண்ட்டு டாட்டு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் கொக்கி பக்கம் எவ்வளோ டாட்டுக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். கொக்கி பக்கம் எவ்வளோ டாட் இருக்கோ அதை கரெக்ட் அளவு குறிச்சிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். மேலே கழுத்துக்கு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு, டாட் பிடிக்கிறதுக்கு, அப்புறம் கீழே 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு சேர்த்து 1 இன்ச்சு. ஆப்போசிட் சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிராஸில் வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு வேணும். டாட் வந்து 3 இன்ச்சு கேப் வேணும். கிராஸில் வந்து 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். 3.5 இன்ச் எடுத்துகிட்டு அதிலிருந்து 1 இன்ச்சு இன்னொரு இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே வளைவு போட்டுக்கலாம். வெட்டையில் வந்து நம்ம வளைவாக வெட்டிட்டு வரணும். நம்ம திருப்பையில் பீஸ் வந்து நகராமல் நடுவில் அழுத்தமாக பிடிச்சிட்டு திருப்பணும். கீழே வந்து சென்டர் டாட் வந்து கட் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மெயினாக சிசர் கட் தான் முக்கியம். இன்னும் நம்ம இந்த டாட் வச்சு தான் மற்ற 2 டாட்டையும் பிடிப்போம். இதை வச்சு நம்ம மற்ற 2 டாட்டையும் பிடிச்சிக்கலாம். அதுக்கு தனியாக அளவெடுக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால பட்டிக்கு கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். நான் கரெக்டாக அளவெடுக்கலை, எக்ஸாக்டாக அளவெடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணையில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கைக்கு அந்த பிட்டு கைக்கு பாதி வெட்டினோம் இல்லையா, அதையும் இப்பயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பக்கமும் எடுத்துக்கலாம் பட்டி வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இவ்வளோ பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது நம்ம சைடு டிசைன் பண்ணுறதுக்கு இதுலேயும் நம்ம நேராக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து வேறு எதாவது ப்ளவுஸ் தைக்கையில் கூட நம்ம பட்டி வச்சுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இப்போ வாங்க மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாம். இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி வந்தால் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் நேராக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து லீனாக இருக்கிற மாதிரி தெரியும். இல்லைன்னா ரொம்ப ஃபேட்டாக ஒரு மாதிரியாக தெரியும் வளைவாக இருந்துச்சுன்னா. இப்போ பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிரே கலர் தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்து நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸஸ் பீஸ் கொடுத்து கீழே மடித்து தைக்க மாட்டேன். மெயின் கிளாத்தையே அப்படியே மடித்து தைச்சிக்குவேன். அடுத்து வந்து மேலே எக்ஸ்ட்ரா அக்யூரேட்டாக கட் பண்ண வேணாம், மேலே எக்ஸ்ட்ரா ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டு. ஏன்னா காட்டன் பீஸில் கூட நம்ம கரெக்டாக கட் பண்ணிடலாம். ஆனால் இந்த லைனிங் ப்ளவுஸ் சிந்தட்டிக் ப்ளவுஸில் வந்து நம்ம அப்படி கட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வெட்டையில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம தைச்சி முடித்த பிறகு ஒரு மாதிரி இருக்கும். இதனால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பேக் பீஸ்க்கு அப்புறம் அதே மாதிரியே ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அது மாதிரி தான். ஸ்லீவ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால
லைன்ஸ் நேராக போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து சின்னதாக இருக்கிறனால நான் அதே மாதிரியே குறுக்க மார்க் பண்ணிக்கிறேன். ஒன் சைடு மட்டும் ஜாயின் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். சாரி, சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஜாயின் பண்ணி நம்ம சைஸ் பார்க்கையில் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸு. லைனிங்கில் பீஸ் எப்படி கட் பண்ணமோ நேராக கட் பண்ணமோ, நேராக கட் பண்ணால் நேராக கட் பண்ணணும். கிராஸ் கட் பண்ணோம்னா கிராஸாக லைன் போடணும். ரெண்டையும் மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு துணி இழுத்துட்டு வந்துடும், ஒரு துணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நகத்தையில் சென்டரில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது சிந்தட்டிக்குனால துணி நகர்ந்துடும். கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குண்டூசி கூட குத்தி கட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து பட்டி பீஸு. பட்டிக்கு வந்து லைனிங்கில் 2 பீஸ் எடுத்தாச்சு. உள்ளே கொடுப்பதற்கும் உள் சைடு வைக்கிறதுக்கும். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு 2 பீஸ் மட்டும் கட் பண்ணால் போதும். இது வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைனிங் 6 பீஸ் கட் பண்ணியாச்சு. ஒரு சைடுக்கு வந்து ஒரு பக்கம் பட்டி வைக்கிறதுக்கு 3 பீஸு. அதே மாதிரி ஸ்லீவில் நம்ம ஒன் சைடு திருப்பி ஒன் சைடு ஜாயின் கொடுக்குற மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸையும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஜாயின் கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியிலேயே ஜாயின் கொடுக்கறதுக்கு, பட்டி வைக்கிறதுக்கு, பட்டி உள் வைக்கிற துணிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணியில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண உட்காந்த பிறகு நம்ம எந்த பீஸ்க்காகவும் எந்திரிக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் சீக்கிரமும் தைச்சு முடிக்க முடியும். இப்போ 2 சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பீஸ் எடுத்து வைக்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே நம்ம அளவு ப்ளவுஸ்குள்ளே வச்சு சுருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப இருக்க வேண்டாம், லைட்டாக சுருட்டி வச்சாவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.